ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு நிறைய சமைக்கலாம். இன்னைக்கு நாம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அதோட 2 வரமிளகாய், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சா உருண்டை கல் மாதிரி ஆகிடும். அதனால் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின தேங்காய், பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதோட கொஞ்சம் பெருங்காயம், இந்த பருப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி பானை அடுப்பில் வச்சு இந்த உருண்டைகளை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 7-8 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ உருண்டை வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோன்னே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினோன்னே 2 தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்து அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்தோடனே இதில் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்க்கணும். தண்ணி அதிகமாக இருந்தால் தான் உருண்டை போட்டு குழம்பு இறக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்து கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்தோடனே உருண்டைகளை போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது ஆறுச்சுன்னா கெட்டியாயிடும். இப்போ சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.